أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான சகோதரர்களே, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிரந்தமாகிய புலூகுல் மராம் என்கிற கிரந்தத்திலிருந்து கிதாபு தஹாரா என்கிற அத்தியாயத்தில் பாபுல் ஒது என்கிற ஒதுவுடைய பாடத்தில் அதனுடைய ஒதுவுடைய சிறப்பு சில ஹதீஸுகளை, அதனுடைய ஃபதாயில்களை சொல்லிட்டு சட்டத்துக்குள் நாம் செல்வோம். அந்த ஒதுவுடைய சிறப்புகளில் கடந்த வாரத்தில் ஒரே ஒரு ஹதீஸ் பார்த்தோம். ஒது செய்கிற பொழுது அந்த ஒதுவுடைய உறுப்புகளை கழுகிற பொழுது அந்த உறுப்புகளின் மூலமாக செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை நாம் பார்த்தோம். அதே மாதிரி ஒதுவுடைய சிறப்பை சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஒரு செய்தி இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிரந்தத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜாத். உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதற்கும் அந்தஸ்துகளை உயர்த்தி தருவதற்கும் உண்டான ஒரு செயலை அறிவிக்கட்டுமான்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. உடனே சஹாபாக்கள் காலு பலா யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்களே, அறிவிங்களே என்று சொன்னார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்பாகுல் உதூஇ அலல் மகாரி. ஒரு கடுமையான நேரத்தில் பரிபூர்ணமாக ஒது செய்தல். நெருக்கடியான நேரமாக இருக்குது, ஆனால் பரிபூர்ணமாக ஒது செய்கிறார். கடுமையான குளிர் நேரம், சுடு தண்ணி இல்லாத சந்தர்ப்பத்தில் கூட பச்சை தண்ணியில், குளிர்ந்த தண்ணியில் அவர் பரிபூர்ணமாக ஒது செய்கிறார். இப்படி நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் பரிபூர்ணமாக ஒது செய்கிறது. இப்படி செய்வதும் அது மட்டுமல்ல, ஒ கசுரத்தில் ஹுதா இலல் மசாஜித், பள்ளிவாசல்களுக்கு நடந்து போகுவதில் அதிக எட்டு வைத்தவர்களாக, தூரமாக பள்ளிவாசல் இருக்குது, எட்டு வச்சு நடந்து போகிறார். அப்படியான செயலை செய்கிறவர் வன்திலார சலாத்தி பாத சலா, ஒரு தொழுகை முடிஞ்சு அடுத்த தொழுகையை எதிர்பார்க்கிற நிலையில் இருக்கிறவர் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உதவை பரிபூர்ணமாக செய்தல், பள்ளிவாசலுக்கு தூரமாக இருக்கிற பள்ளிவாசலுக்கு நடந்து போகிற மூலமாக எட்டுகள் அதிகமாக வைப்பது, ஒரு தொழுகை முடிஞ்சு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருப்பது, இந்த 3 செயலையும் சொல்லி இதன் மூலமாக அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான், அந்தஸ்துகளால் உயர்வான அந்தஸ்தை கொடுக்கிறான். ஃபதாலிக்கும் ரிபாத், அந்த ஹதீஸ் முடியும் போது இப்படி முடியுது, ஃபதாலிக்கும் ரிபாத், ஃபதாலிக்கும் ரிபாத் 3 தடவை அல்லது 2 தடவை சொன்னதான ரிவாயத். எல்லையில் பாதுகாப்பு செய்கிறவர் அப்படின்னு இவ்வாறு தான் அப்படின்னு முடிக்கிறாங்க. இந்த ஹதீஸில் இருந்து என்ன தெரிகிறது என்றால், எல்லையில் பாதுகாப்புக்காக வேண்டி அந்த பணியை செய்கிறவரை நபிகள் நாயகம் இந்த சிறப்போடு ஒப்பிட்டிருக்கிறாங்க. ஒன்று. இன்னும் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கும்போது இமாம்கள் சொல்றாங்க, எப்படி எல்லையில் பாதுகாப்புக்காக நிற்கிறவர் எவ்வளவு கவனமாக இருப்பார், சின்ன ஒரு சப்தம்னாலும் கூட உஷாரா இருப்பார், ஒரு சின்ன அசைவு கூட, ஒரு காத்தடிச்சு இலை ஆடுதுன்னு கூட அப்படியே பார்ப்பார், யாரும் வந்துட்டாங்களா விரோதிகள் உள்ள. இவ்வளவு கவனமாக இருப்பதை போன்று ஒது செய்கிற பொழுது கவனமாக இருங்கள். தொழுகை நடக்குது, ஒது செய்ய போகிறார், நமக்கு அந்த ரக்காத்து கிடைக்காம போயிருமேங்கிறதுக்காக நல்ல எண்ணம் தான், வேக வேகமாக ஒது செய்கிறார். அந்த ஒது கவனமற்ற ஒதுவா இருக்கும். ஃபதாலிக்கும் ரிபாத், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி அது எல்கை பாதுகாப்பு செய்கிறவர் இருக்கிற கவனமோடையா இருக்கணும் ஒது செய்கிற பொழுது. ஆனால் அவர் அவசரத்தில் வேக வேகமாக செஞ்சுட்டு போயிடுவார். அல்லது ஊட்டி போன்ற ஊர்களுக்கு செல்கிற பொழுது சுடுதண்ணி கிடைக்கலன்னா பச்சை தண்ணியில் ஒது செய்கிறதுக்கு எவ்வளோக்கு சங்கடமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்போ லேசாக பட்டும் படாமையும் இப்படி ஒது செய்யலை. எப்படி மக்காரிகின்றாங்க, மக்காரிகின்னா வெறுப்பான நெருக்கடியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஒதுவை கவனமோடு செய்து, இதெல்லாம் இந்த ஹதீஸில் கிடைக்கிற பாடமாக இருக்கு. அடுத்து அதே போல ஒதுவுடைய சிறப்புகள்ல ஒண்ணு, அபி மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மைன்னு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஹதீஸில் எங்கெல்லாம் தூய்மைன்னு வருகிறதோ அதுக்கெல்லாம் ஒதுன்னு அர்த்தம். தூய்மைன்னா இப்போ நம்ம தூய்மையாக தானே இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒது போயிடுச்சு, இருந்தாலும் அவருடைய பறவையில் தூய்மையாக இருக்கிறார். கை தூய்மையாக தான் இருக்குது, கால் தூய்மையாக இருக்குது, தூய்மையான ஆடை கொடுத்திருக்கிறார், நறுமணத்தோடு இருக்கிறார். இவர் நம்ம சும்மா பார்வையில் தூய்மை தான். ஆனால் இஸ்லாமிய தூய்மை என்பது தாஹிர் அப்படின்னா அவர் ஒதுவோடு இருக்கிறார். அப்போ இங்கே ஒது அப்படிங்கிறது பயன்படுத்தப்படும், அல்லது அந்த தஹாரா அல்லது துஹூர் பன்மை அந்த மாதிரியான வார்த்தைகள். இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் பொதுவான அர்த்தம் என்னன்னா ஒதுன்னு அர்த்தம். அப்போ தஹூர் ஷத்ருல் ஈமான், தூய்மை ஈமானில் பாதி என்றால் பொதுவாக நம்ம அதனுடைய நேரடி அர்த்தத்தை சொல்லிடுறோம். இது இந்த ஹதீஸ் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தூய்மை ஈமானில் ஷத்ருன்னா நிஸ்ஃப், பாதின்னு சொல்லிடுறோம். ஆனால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிற கூடாது, சும்மா சாதாரணமான தூய்மை அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம் இல்லை. இது தொஹூர்ன்னு சொன்னா அல் ஒது, ஒதுவோடு இருக்கிறதான் தூய்மை. ஒரு முழு தூய்மை என்றால் ஷரியாவின் அடிப்படையில் ஒது. அப்போ ஒது ஈமானின் ஒரு பாதியா இருக்குது. முஸ்லீம்ல அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று ஒது பாவங்களை மன்னிப்பதற்குண்டான ஒரு கஃபாராவாக இருக்கிறது. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஒது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னி ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லா மிஸ்ல வுது ஹாதா. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தோழர்களுக்கு முன்னாடி ஒது செய்கிறாங்க. ஒது செய்யும் போது எல்லாரும் ஒது செய்கிறத பார்க்குறாங்க. பார்க்கும்போது சொன்னாங்க, இப்போ நான் ஒது செஞ்சேனே தவல்லா மிஸ்ல வுது ஹாதா, இப்போ நான் செஞ்சேன ஒது இது மாதிரி தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சது அப்படியே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மன் தவல்லா ஹகதா, இப்போ நான் செஞ்ச மாதிரி யார் ஒரு மனிதர் ஒது செய்தாரோ அவருக்கு என்ன நன்மை தெரியுமா? ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, முன் சென்ற அவருடைய பாவம் மன்னிக்கப்படுது. எங்கெல்லாம் ஹதீஸுகள்ல, இது பொதுவான விதி, எங்கெல்லாம் ஹதீஸுகள்ல பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று வந்துட்டாலே என்ன பாவம்? ஆமா, சிறு பாவங்கள். பெரும் பாவத்தை அதுக்கு தௌபா. சிறு பாவங்கள் எங்கெல்லாம் ஊஃபிர மா தகத்தம் அப்படின்னு வந்துருச்சோ அந்த ஹதீஸுக்கு என்ன? பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுனா சிறு பாவங்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் ஒது செஞ்சாங்க. அந்த முறையை நம்ம படிக்க போகிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இப்படி தான் ஒது செஞ்சாங்க காட்டி தந்துட்டு இதை மாதிரி அப்படிங்கிறாங்க. எப்படி? இதை மாதிரி ஹகதா, இதை மாதிரி மிஸ்ல ஒது ஹாதா, ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி நான் இப்போ ஒது செஞ்சேன். இப்படி ஒது செய்தால், அப்போ நல்லா கவனிச்சுக்க, ரசூலுல்லாஹ் ஒது செஞ்ச மாதிரி ஒது செஞ்சால் தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் ரொம்ப தெளிவாக. நம்மளா புரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி, அல்லது ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்த மாதிரி, அல்லது நம்ம சின்ன வயசில் கற்றுக்கொண்ட மாதிரி அந்த ஒது ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒது மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா இந்த நன்மை கிடைக்காது. அதனால தான் உஸ்மான் ரலியல்லாஹு ரொம்ப கவனமாக சொல்கிறாங்க, இப்போ என்னோட ஒதுவை பார்த்தீங்கல்ல, இதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. இப்படி ஒது செஞ்சால் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, முன் சென்ற சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ், மன் தவல்லா ஃபஹ்ஸனல் வுதுஅ, யாரு அழகிய முறையில் ஒது செய்கிறாரோ, அந்த ஷர்த்து ஒது செய்கிறாருன்னு ஹதீஸில் வரவே இல்லை. எப்படி வருது? ஒன்று அஹ்ஸனல் ஒது அப்படின்னு வருது, அல்லது இஸ்பாகுல் ஒது. இஸ்பாக்னா இக்மல், பரிபூர்ணமாக அப்படின்னு அர்த்தம், பரிபூர்ணமான ஒது. அல்லது அஹ்ஸனல் ஒது, அஹ்ஸன் ஒதுன்னா அழகா ஒது செய்கிறது. சும்மா சாதாரணமாக ஒது செய்தல் அப்படின்னு வரையில. அப்போ ஒதுவை அழகா செய்யணும், தர்த்தீபா செய்யணும், நிதானமாக செய்யணும். அப்படி செஞ்சா ஹரஜத் ஹதாயாஹு மின் ஜஸதிஹி, அவருடைய உடம்புல, அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய உடலால் செய்ய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நகத்து வழி அந்த பாவங்கள்லாம் அப்படியே இறங்கி பாவங்களே மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. அதே போல சிறப்புகளில் ஒரே ஒரு சிறப்பை சொல்லிட்டு நம்ம அடுத்து சட்டத்துக்குள்ள வரும். சிறப்புகளை சொல்றதுக்குண்டான வகுப்பல்ல இது. இருந்தாலும் ஒரு சில சிறப்புகளை அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு கீழே விளக்க எழுதும் போது எழுதியிருக்கிறாங்க. அதனால அதையும் நம்ம கடந்து அதையும் சொல்லிட்டு போயிடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, நாளைக்கு என்னுடைய உம்மத் கியாமத் நாளையில வெண்மையான காலில் வெண்மையும் கைகளில் வெண்மையும் உடையவர்களே என்று அழைக்கப்படுவார்கள். ஏன் அப்படி அழைக்கப்படுகிறார்? மின் ஆசாரில் ஒது அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒதுவினுடைய ஆசார்கள், அடையாளங்கள். ஒரு பரிபூர்ணமா செஞ்சா தான் அந்த நன்மை கிடைக்கும். இஸ்பாஹ் அல் ஒது, கை எங்க வரைக்கும் கழுகணுண்டா கொஞ்சம் பரிபூர்ணமா செய்கிறார், கொஞ்சம் ஏத்தி கழுகிறார். காலை கழுகிறதுக்கு சொல்லப்பட்ட அளவோட கொஞ்சம் கூடுதலாக கழுகிறார். அப்படி கழுகிற பொழுது குர்ரம் முஹஜ்ஜலீன் என்று அழைக்கப்படுகிறார். குர்ரர் முஹஜ்ஜலீன்களே வாருங்கள்
அப்படின்னு அழைக்கப்படுவாராம். ஒருவர் முஹஜ்ஜலின்டா கை காலுகள் வெண்மையானவர்களே அப்படின்னு அழைக்கப்படுவார். எதனால் அந்த வெண்மை? நோயால் ஏற்பட்ட வெண்மை அல்ல. மின் ஆசாரில் ஒதுவுடைய ஆசார் அடையாளங்கள். அவர் ஒது செய்கிற பொழுது பரிபூரணமா செஞ்சாரு, அதனால் அல்லாஹ் அவருடைய கையையும் காலையும் பிரகாசமாக்கி இருக்கிறான். அப்போ இந்த ஒதுவுக்கு இது எவ்வளவு சிறப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்கிறோம். சரி, இப்போ இமாம் அவர்கள் ஒதுவுடைய பாடத்துல அடுத்து ஒரு சில கருத்துக்களை நமக்கு இங்க ஒரு ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒது அப்படிங்கும் போது விரிவுரையாளர் ஷேக் பஸ்ஸாமி என்று சொல்லக்கூடிய அறிஞர் விரிவுரை குறிப்பிடுகிற பொழுது இங்க எழுதுறாங்க, ஒது எங்க கடமையாக்கப்பட்டது தெரியுமா? அது ஒது எங்க கடமையா? மக்காலையா மதீனாலே? மக்காலையா மதீனாலையா? ஒது மக்காலையா மதீனாவா? மதீனா. சரி, அறிஞர்கள்ட்ட கருத்து வேறு. மக்காவா மதீனாவா? மதீனாவ மக்காலையும் ஒது இருக்கிற காலத்துல அவங்க செஞ்சிருப்பாங்களே. எத்தனை வருஷம் இருந்தாங்க மக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 13 வருடங்கள். அப்ப அங்க ஒதுவெல்லாம் செஞ்சுதானே இருப்பாங்க. அங்கு அர்க்கமுடைய வீட்டில் தான் வைத்து அவர்களுடைய பணி நடைபெற்றது. அதனால சில அறிஞர்கள் ஒதுங்கிறது மக்காலேயே கடமையாக்கப்பட்டு விட்டது, சில அறிஞர்கள் இல்ல மதீனால தான் கடமையாக்கப்பட்டதுங்கிறாங்க. கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரியான கருத்து என்னவென்றால் மதீனாவில் தான் கடமையாக்கப்படும். அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. மக்கால கடமையாக்கப்பட்டதா இல்லையா? கடமையாக்கப்பட்டதுல அறிஞர்களுடைய கருத்து, அவ்வளவுதான். அதுக்கு எந்த ஹதீஸ ஆதாரமா இல்லை. மதீனாவுல கடமையாக்கப்பட்டதுங்கிறதுக்கு தொழுகைன்னு சொல்லும் பொழுது ஒதுவை சொன்னாங்க. ஒது இல்லாம தொழுகை இல்லை. யாருக்கு லா சலாத்த, தொழுகையே இல்லை அப்படின்னா, ஒது யாருக்கு இல்லையோ தொழுகை, வலது கையில் யாருக்கு ஒது இல்லையோ அவங்களுக்கு தொழுகையே இல்லைன்ட்டான். அப்ப இது மதீனாவுல தான் அது கடமையாக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற, அது கடமையாக்கப்பட்டதுக்கு உண்டான ஆதாரம் இருக்கிறது. ஆனா மக்காவுல கடமையாக்கப்பட்டதுக்கு எந்தவித நஸ்ஸும் ஆதாரம் இல்லாததுனால சில பேருடைய கருத்து அவ்வளவுதான். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, ஒது என்பது இந்த உம்மத்துக்குண்டான ஒரு ஹுசூசியத்தான ஒரு விசேஷமான ஒரு சிறப்பு. வேற இதுக்கு முன்னாடி உள்ள உம்மத்துக்கு ஒது என்பது இல்லை. தொழுகை இருந்திருக்குது, ஆனா அவர்களுக்கு ஒது செய்யணுங்கிறது இல்லை. இந்த உம்மத்துக்கான ஒரு சிறப்பு. ஆனா நபிமார்கள் ரசூலுல்லாஹ் இப்படியே சொல்றாங்க, இப்போ எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒதுவை கற்றுக் கொடுத்தார்கள், அது வரைக்கும் சரி. அதோட இன்னொரு ரிவாயத்துல மற்ற நபிமார்கள் எப்படி ஒது செய்தார்களோ அது போன்று அப்படின்னு வந்திருக்கு. அப்போ முன்னாடி, இதற்கு முன்னாடி உள்ள நபிமார்கள் ஒது செஞ்சிருக்கிறாங்களே, அப்ப அந்த உம்மத்தும் ஒது செஞ்சு தானே இருப்பாங்க. ஆனா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த உம்மத்துக்கான ஹுசூசியத், ஹஸாயிஸ் மின் ஹாதிஹில் உம்ம அப்படிங்கிறான். இந்த உம்மத்துக்கான விசேஷ அமல் ஒது என்பது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு ஒதுவை கற்றுத்தந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், எனக்கு முன் சென்ற நபிமார்களுக்கு கற்றுக் கொடுத்ததை போன்று. அப்போ அதுக்கு முன்னாடியும் ஒது கடமையா இருந்த மாதிரி தெரியுது இல்ல? ஆனா இந்த ஹதீஸ் தஈஃப். இதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒதுவை கற்றுக் கொடுத்தார்கள் என்கிற அந்த செய்தி மட்டும் சஹீஹ், இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறார். அதுக்கு அடுத்து வேற ரிவாயத்துல ஹாதா ஒதுஇ ஒதுவல் அம்பியா மின் கபிலி, எனக்கு முன்னாடி உண்டான நபிமார்களுடைய ஒதுவ மாதிரி இந்த ஒது அப்படின்னு சொல்றது அந்த பகுதி
ஃபதஈஃபுன் லா யுஹ்தஜ்ஜு பிஹி, அதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. அப்போ தெளிவா தெரியுது, ஒதுங்கிறது இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறந்த அற்புதமான ஒரு அமல். இது ஒதுவை பற்றியான ஒரு தாரிஃபாத், அறிமுகம். அடுத்து இமாம் அஸ்கலானி ரஹிமஹுல்லா ஒதுவுடைய பாடத்துல அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டதாக, லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி லஅமர்துஹும் பிசிவாக்கி மஅ குல்லி வுதுஇன். அக்ரஜஹு மாலிக் வ அஹ்மது வ நஸாஇ வ ஸஹஹஹு இப்னு குஸைமா வ ذكرஹுல் புகாரி தஅலீகன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒதுவுடைய பாடத்துல இதான் முதல் ஹதீஸ் பலூகுல் மராம்ல, லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி, எனது சமூகத்தார்களுக்கு கஷ்டமாக இல்லை என்று சொல்லி இருந்தால் லஅமர்துஹும், அவர்களுக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன், பிஸ்ஸிவாக் மஅ குல்லி வுதுஇன், ஒவ்வொரு ஒது செய்கிற பொழுதும் நீங்க பல் துளைக்கிக் கொள்ளுங்கள், மிஸ்வாக்கு செய்யுங்கள் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன், கடமையாகிருப்பேன். ஆனா இந்த என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டமா போயிருமே அப்படிங்கிறதுனால தான் நான் இதை சொல்ல இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி சொன்னதின் மூலமாக அந்த அளவுக்கு பல் துளக்குவதை ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறான். உங்களுக்கு தொழுவ நீங்க ஒது செய்ய போனாலே பல் துளக்காமல் ஒது செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லி இருந்தேன்னா என்னதான் பெறும், பல் துளக்குறது ஒரு கடமையா போயிருக்கும். அப்ப நான் அப்படி சொல்ல இல்லை, உங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது. இது இந்த உம்மத்தின் மீது நபிகள் நாயகத்திற்கு இருக்கிற ஒரு பாசம், ஒரு இரக்கம். இப்படி 3 விஷயத்துல அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். ஒன்று, ரமதானுடைய தராவீஹ் தொழுகை. அந்த தராவீஹ் தொழுகையில ஜமாத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தொழுதாங்க. அதற்கு பிறகு 4வது நாள் வரையில கேட்டதுக்கு, இன்னி ஹஷீது அன் துஃபரத அலைக்கும் அவ் கமா கல அலைஹி ஸலாத்து வஸலாம், உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் நான் வரையில. நான் 4வது நாள் தொலை வச்சேன்னா ரமதானுடைய தராவீஹ் தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுரும். சும்மா சாதாரண ஃபர்த நமக்கு கஷ்டமா இருக்கும் போது ரமதான்ல அதுவும் கடமையாக்கிட்ட ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்ப நான் உங்க மேல உள்ள கருணையால் தான் அதை செய்ய இல்லை அப்படின்னாங்க. இது ஒன்று. 2வது, இஷா தொழுகையை. இஷா தொழுகை நான் ரொம்ப தாமதமாக வக்தல் ஃபாதில் சிறப்பான நேரம் அப்படின்னு நேரம் இருக்குது. இஷா தொழுகைக்கு 3 அந்த இரவை 3ஆ பிரிச்சு மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் 12 மணி நேரம் அல்லது ஒரு 11.5 மணி நேரம் ஃபஜ்ர் வரைக்கும், மகரிபிலிருந்து ஒரு ஃபஜ்ர் வரைக்கும் உண்டான நேரம் மொத்தத்தில் ஒரு 11.5 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம். குளிர்காலத்துக்கு, வெயில் காலங்களில், குளிர்காலத்தில் கொஞ்சம் இரவு கூடுதலாக இருக்கும், வெயில் காலங்களில் இரவு குறைவாக இருக்கும். இப்போ எப்படி நம்ம 6:45 மகரிப்னு வைங்க, 5:45 4:45, அப்போ நமக்கு ஒரு 12 மணி நேரம். அப்போ இதை 3ஆக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு அந்த நேரத்தை 3ஆக பிரித்து, அப்போ 3ஆக பிரிக்கும் போது 3 மணி நேரம் இஷா தொழுகை நாம 9:30 அந்த மாதிரி தொழுகிறது. அதான் வக்தல் ஃபாதில். 3 சுலுசுல் லைலுங்கிறாங்க, 3இல் ஒரு பகுதி. அல்லது இன்னும் கொஞ்சம் தாமதப்படுத்தி தொழுதல்.
இப்படி தொழுவதை நான் சிறந்த வக்தாக கருதுகிறேன். ஆனால் உங்களுக்கு கஷ்டமாயிருமேங்கிறதுனால தான் அவ்வள் வக்திலே தொழுகிறோம். இப்போ நம்மெல்லாம் தொழுகிறது அவ்வள் வக்த், ஆரம்ப வக்தில் தொழுகிறோம். ஆனால் முறையாக நம்ம தொழுகணுண்டா, அதை முறையின்றில் சிறந்த வக்தில் தொழுகணுண்டா இன்னும் கொஞ்சம் தாமதப்படுத்தி ஒரு 10 மணிக்கு நம்ம அது மாறும். அந்த 10 மணின்னு கரெக்டாக சொல்ல முடியாது. மகரிபுடைய வக்து 6 மணிக்கு மகரிபுடைய வக்து வருதுன்னா அதிலிருந்து நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். இப்போ 6:45 மகரிபுடைய வக்து வரும்போது அப்போ ஒரு சில நேரங்களில் 10 மணி வரும், 9:30 மணி வரும். அப்போ அந்த மாதிரியான வக்து தான் சிறந்த நேரம். அப்போ நம்ம அது மாதிரி, அதுவும் ரசூலுல்லாஹ் காலத்தில் மகரிபு முடிஞ்ச உடனேவே படுக்கைக்கு போயிடுவாங்க. மகரிபுக்கு முன்னாடியே அவங்க மகரிபுக்கிட்டேயே இஷாவுக்கு முன்னாடியே சாப்பிட்டுருவாங்க. அதனால தான் அத்தமத், இஷாவுக்கு ஒரு பேர் அத்தமத். அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுக வரும் பொழுது சஹாபாக்கள்ல பல பேர் அமர்ந்த நிலையில அவர்களுடைய தாடிகள் நெஞ்சு பகுதியில படர்ந்திருக்க அவர்கள் தூங்கி கொண்டிருப்பாங்க. அப்படின்னா அப்படி குனிஞ்சு இருப்பாங்க, நெஞ்சு தாடி நெஞ்சில் அப்படி வலிஞ்சு கிடக்கும், தூங்கிட்டு இருப்பாங்க. இகாமத் சொல்லும் போது எழுந்துச்சிருவாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த தூக்கத்துக்கு உதவ முடியுமா உரியாதா, இந்த இதுல தான் சட்டமே எடுக்கிறாங்க. சஹாபாக்கள் தூங்கிட்டு இருந்தாங்க, இஷா தொழுகைக்கு வரும்போது எல்லாம் உட்கார்ந்த நிலையில தொடங்க. நம்ம உதவு முறியக்கூடிய பாடத்துல இந்த ஹதீஸை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனைக்கும் முந்திய வக்து அவ்வள் வக்துல இஷா தொழுகிறாங்க. அதுவே கஷ்டமா இருந்துச்சு அவர்களை கவனிக்கிற போது. இன்னைக்கு நமக்கே பொழுது விடுகிறத இரவுல தான், இரவு முழுக்க முழிச்சுட்டே இருக்கிறான். ஃபஜ்ருக்கு முன்னாடி தூங்குறவன் லொஹர் இல்லை, அசர் இல்லை, அவன் விடுமுறை காலங்களில் பார்க்குறோம் பிள்ளைகளை, பெரும்பகுதி வக்துகள்லாம் இல்லாமையே போயிடுது. ஏன்னா தூக்கத்திலே இருக்கார், மயக்கத்திலே இருக்கிறார். அவர் எப்போ தெளிவாகிறார், ஒரு 5 மணிக்கு மேலே தான் தெளிவாகும். அந்த தெளிவு இரவு முழுக்க நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறார். அதுக்கு பிறகு தஹஜ்ஜுடைய வக்து வரும்போதே ஒரு மாதிரி மயக்கம் ஆயிடுது, இஷா ஃபஜ்ர் தொழாமே தூங்கிடுறான். அதனால நமக்கு இந்த வக்துல் ஃபாதில் சிறந்த நேரம் என்று 9:30 10 மணி இஷா தொழுகைங்கிறது பெரிய கஷ்டமாக நமக்கு தெரியாது. ஆனால் சஹாபாக்களை கவனிக்கிற பொழுது அது ஒரு சிரமமான ஒரு நேரமாகத்தான். அவர்கள் நேரத்தோடு எழுந்திருக்கிற பழக்கம் உடையவர்கள், காலையில் உழைப்பாளிகள், உழைக்கக்கூடியவர்கள், அலுப்போடு இருப்பார்கள். அப்போ அதனால தான் நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் இஷா தொழுகையை ரொம்ப தாமதமாக தொழாமல் முதல் வக்திலே தொழுதுகிறேன் அப்படின்னாங்க. அப்போ 2 விஷயம் 3 சொன்னோம்ல, 2. 3வது என்னது? மிஸ்வாக்கு விஷயம். எல்லா ஒதுவுக்கும் ஒது செய்கிற பொழுதெல்லாம் நீங்கள் பல் துளக்க வேண்டும் என்று கடமையாக்கியிருப்பேன். ஆனால் அஷுக்கா அலா உம்மத்தி, உங்களுக்கு உம்மத்துக்கு கஷ்டமாயிருமேங்கிறதுக்காக. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். சூரத்து தௌபாவுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாவுக்கு எப்படி சொல்றான்? அஸீஸுன் அலைஹ், அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அஸீஸுன் அலைஹ், கஷ்டமா இருக்கும். மா அனித்தும், நீங்க சிரமப்படுவது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க அனித்தும், உங்களுடைய சிரமம் அவருக்கு கஷ்டமா இருக்கும். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேரவா உள்ளவர், உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கணும்னு ரொம்ப விரும்பக்கூடியவர். பில் முஃமினீன ரவுஃப் ரஹீம், அல்லாஹ்வுடைய இஸ்முகள்ல உள்ள இஸ்மு 2 இஸ்ம அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கிறார். ரவுஃப் ரஹீம், கருணையும் கிருபையும் உடையவர் இந்த உம்மத்தின் மீது, மோமின்கள் மீது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கடமையாக்கி இருக்கிற இபாதத்துகள்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கடமையாக்கப்பட்ட இபாதத்துகள்ல எல்லாத்துலேயும் சிரமம் இல்லாம, உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குதா, உங்களுக்கு அதுலேருந்து விதிவிலக்கு. நின்று தொழ முடியலையா, விதிவிலக்கு இருக்கு, உட்கார்ந்து தொழுவுங்க. என்ன முடியுமோ அதை செய்யுங்க. நோன்பு பிடிக்க முடியலையா, உங்களுக்கு சலுகை இருக்கிற. பிரயாணத்தில் ஆகிட்டீங்களா, தொழுகை ஜம்மு பண்ணி தொழுகிறது.
ஊர்ல இருக்கிறீங்களா? ஏதாவது தொழுகை நமக்கு தப்பி போன்னு அச்சப்படுறீங்களா? ஊர்ல இருக்கும்போது ஜம்ஆ பண்ணிக்கிறங்க, கஸ்ரு பண்ணாதே. எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டல். நம்ம ஒரு முக்கியமான நிகழ்வு ஊர்ல இருக்கும்போது, பிரயாணத்துல மட்டும் இல்லை, ஊர்ல இருக்கும் பொழுது கூட இது சலுகையான்னு நினைச்சு பயன்படுத்திடாதீங்க. ரொம்ப நெருக்கடியான ஒரு நிலையில இருப்போம். நமக்கு வரக்கூடிய இந்த ஒரு மனிதர்கிட்ட முக்கியமா பேச வேண்டி இருக்குது. ஆனா எப்படியாவது தொழுகை தப்பி போயிருமோன்னு அச்சமா இருந்துச்சுன்னா ஜம்மு பண்ணிக்கலாம். எப்போ? ஊர்ல இருக்கும் பொழுது. இப்படி ஒரு சலுகை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு நமக்கு காட்டிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் கஷ்டம் கொடுக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில தான் இந்த ஹதீஸ் பார்க்கப்படுகிறது. மிஸ்வாக்கு செய்வது உங்களுக்கு நான் கடமையாக்கியிருப்பேன் எல்லா வக்துக்கும். ஆனா உங்களுக்கு கஷ்டமாயிருங்கிறனால தான் அதை நான் விட்டுட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மிஸ்வாக்கு பல் துலக்கிறதுனால ஏற்படுகிற நன்மை அது நிறைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. பல் துலக்குவதால் ஏற்படுகிற நன்மைகள் என்ன, சிறப்புகள் என்ன, ஹதீஸுகள்ல பார்க்கிறோம். மிஸ்வாக்கின் மூலமாக கிடைக்கிற சிறப்புகள், அதனால நமக்கு கிடைக்கிற கூலி என்ன அப்படிங்கிறத பார்க்கிற பொழுது நிறைய ஹதீஸ். அதுல ஒரு ஹதீஸ் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அஸ்ஸிவாக்கு மாத்துஹாரத்துலில் ஃபமி மர்தாத்துலி ரப்பி. நசாயில வரக்கூடிய ஹதீஸ், அது சஹீஹாக பதிவு செய்யப்படுது. பல் துலக்குதல் என்பது அது வாயை தூய்மைப்படுத்துகிறது, துர்வாடையிலிருந்து தூய்மைப்படுத்துகிறது. இது தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து ஒரு நன்மை, ஒன்று உங்களுக்கு உள்ளாட நன்மை, உங்க வாயை தூய்மைப்படுத்துறது. ஆன்மீக ரீதியான நன்மைன்னா மர்தாத்துலி ரப், அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கிறது. மர்தாத், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது. பாருங்க, நம்முடைய தூய்மையிலையும் ஒரு நன்மை. நீ வாய் தூய்மையா வச்சுக்கிட்டா அடுத்தவங்களுக்கு இடையூறு இருக்காது. அடுத்தவங்களுக்கு இடையூறு பண்ணாதனால அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைகிற. எல்லாம் நம்முடைய இபாதத்துன்னு சொல்லப்பட்டதெல்லாம் பிறருடைய நலன் விஷயத்தில் கூடுதல் அக்கறை. இஸ்லாம் அப்படியான ஒரு அக்கறையை கொடுத்திருக்கிறது. அதே போன்று மிஸ்வாக்கு செய்வது ஒது செய்கிற பொழுது மட்டும் அல்ல, பல் துலக்கிறது. எப்பமெல்லாம் பல் துலக்கிறது? தூக்கத்துக்கு போகும் பொழுது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம மினல் லைலி யஷூஸ் ஃபாஹ பிஸ்ஸிவாக். தூங்கி முழித்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலிருந்து துர்வாடை வரக்கூடாது என்பதற்காக வேண்டி பல் துலக்கிக் கொள்வார்கள். புகாரியில 245வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று வீட்டுக்குள்ள நுழைந்ததும் ஆயிஷா நாயிட்ட கேட்கப்படுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஐயி ஷைஇன் கான யப்தஉ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகல பைத்த. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்குறான். நம்ம என்ன செய்வோம்? நீங்க என்ன செய்வ? பிள்ளைகளா வீட்டுக்கு போறீங்க, முதல்ல போனோன்னு என்ன செய்வோம்? செய்யறது என்ன செய்வோம்? வேற என்ன செய்வோம்? வீட்டுக்குள்ள போய் போன் எங்க வச்சுக்கிறான்னு பார்ப்போம், மொபைல் எங்க இருக்கு, அதானே? சரியா இல்லையா? தப்பா சொல்றேன்னா? கரெக்ட் கரெக்ட். அம்மா மொபைல் எங்க வச்சுக்கிறான்னு தேடுறதான். சரி, ரசூலுல்லாஹ் முதல்ல வீட்டுக்குள்ள நுழைஞ்சது என்ன செய்வாங்க? ஆயிஷா நாயிட்ட கேட்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, முதல்ல பிஸ்ஸிவாக், பல் துலக்கி கொள்வார். வெளியிருந்து போறோமா உடனே பல்ல துளைக்கிட்டு பாருங்க, முதல்ல தூய்மையை தான். அங்க மனைவி கிட்ட நம்ம வீட்டுக்குள்ளதானே இருக்க போறோம், மனைவி கிட்ட தானே, பிள்ளைகள்கிட்ட தானே அப்படின்னு இல்லை. பல் துலக்க நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது செய்யுங்க. முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை தங்களுடைய கிரந்தத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லா குர்ஆன் ஓத போகும்போது பல் துலக்கிக் கொள்வார். தொழுகிற பொழுது பல் துலக்குது, ஓது செஞ்சுட்டு இப்படி எல்லா சந்தர்ப்பங்களும். இந்த மார்க்கத்துல ஃபித்ரா, இயற்கையாக 5 விஷயங்கள் நமக்கு
கடமையாக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஹத்னா சுன்னத்து பண்றது, இரண்டாவது ரோமங்கள் மர்மஸ்தானத்தின் ரோமங்களை எடுப்பது, அக்கிள் பகுதியில் ரோமத்தை எடுப்பது, நகங்களை வெட்டுவது, மீசையை கத்தரிப்பது, தாடியை விடுவது. மீசையை மழிக்க கூடாது, வலிச்சு முழுன்னு வைக்கக்கூடாது, மீசையை கத்தரிக்கணும், கஸ்ஸுங்கிறாங்க ரசூலுல்லாஹி. தாடியை எடுக்கக்கூடாது, தாடியை விட்டுறணுமா, மீசையை கத்தரிங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இன்னும் சில விஷயங்களை சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு. அதில் வாய் கொப்பளிப்பது, அதே போல தூய்மை செய்வது, இதெல்லாம் கடமைகளில் சேர்த்துறாங்க. இயற்கையாக ஒரு மனிதன் இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் அவனுடைய எந்த அளவுக்குன்னா 40 நாள் அவருடைய மர்மஸ்தானத்தில் உள்ள ரோமங்களை, நகத்தை வெட்டுறது, அந்த அக்கிள் பகுதியில் ரோமங்களை எடுப்பது, இந்த மூன்றும் 40 நாளுக்கு மேல தாண்டக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தௌஹீத் பண்ணியிருக்காங்க, ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க நேரத்தை. ஹதீஸுகள் அப்படியே வருகிறது. கஸ்ஸஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தத்ருக்கு அக்ஸர மின் 40 லைலா, 40 நாளை தாண்டக்கூடாது. அப்போ நான் முடி வளர்ந்துருச்சியா வளர இல்லையாங்கிறதுல 40 நாளைக்கு ஒருக்க அந்த பகுதிகளில் உள்ள ரோமங்களை எடுப்பது, இதெல்லாம் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ இந்த வகையில் இதெல்லாம் உதவுக்கு முன்னால் நாம் நம்மை படுத்திக் கொள்ளுகிற தூய்மையை சார்ந்த விஷயங்கள். அடுத்து இந்த மிஸ்வாக்கு செய்கிற விஷயத்தில் மார்க்கத்தில் ஹிலாஃப் மசாயில் என்னன்னா, ரமதானுடைய நோன்பு காலங்களில் என்ன செய்யக்கூடாதுன்னா, ஜவாலுடைய நேரத்தில் சூரியன் உச்சிக்கு வந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு 11-12 மணி சுமாருக்கு பல் துளக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளாம் ஆரம்ப காலங்களில் ஷாஃபி மதுஹபை பின்பற்றி கொண்டு இருக்கிற பொழுது பல் தீட்டத்துக்கு விட மாட்டாங்க. பல் தீட்டாக மார்க்கத்தோடு உள்ள வீடுகளாக இருந்தால் 12 மேலே பல் தீட்டக்கூடாது. அப்போ அதுக்கு ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவாக்கு குல்ல வக்தில் லிஸாயிமி, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய காலங்களில் உச்சி நேரத்தில் அவர்கள் பல் துளக்க மாட்டார்கள். எல்லா சந்தர்ப்பங்களும் பல் துளக்குவாங்க, சூரியன் உச்சிக்கு வரும்போது பல் துளக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை வைத்து தான் ஷாஃபி இமாம், இன்னும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் அஹ்மத் 2 பேருமே பல் துளக்கிற விஷயத்தில் ரமதானுடைய காலத்தில் ஜவால் நேரத்தில் பல் துளக்கக்கூடாது ஹதீஸ் ஆதாரம் இந்த ஹதீஸை வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் துளக்க மாட்டாங்க. ஒன்று. இன்னொரு ஹதீஸ் ஆதாரம் என்னன்னா, ஹுலூஃபு ஃபமிஸ்ஸாயிமி இன்தல்லாஹி அத்யபு மின் ரீஹில் மிஸ்க், நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியுடைய வாடைக்கு ஒப்பானதாக இருக்கிறது. இந்த 2 ஹதீஸை வச்சு தான் ஜவால் நேரத்தில் பண்ணக்கூடாது. ஜவால் நேரத்தில், அதாவது சூரியன் உச்சியில் இருக்கிற பொழுது கூடுதல் வாடை வரும் வாயிலிருந்து. நீங்கள் பல் துளக்கிட்டீங்கன்னா அந்த வாடை போயிடும். நமக்கு வேணா துர்வாடை மாதிரி இருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் அந்த வாடைக்கு மிஸ்குடைய ஒரு வாடைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸை ஆதாரமாக வச்சுக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் பல் துளக்கவில்லை. இந்த 2 ஹதீஸை தான் ஆதாரமாக வைத்து பண்றாங்க. ஆனால் ஹதீஸில் பார்க்குற நம்ம இப்போ என்ன சொல்றோம், எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் மிஸ்வாக் பல் துளக்கி கொள்ளு. ரமதானுடைய காலத்தில் கூட எந்த நேரத்திலும் பல் துளக்கி கொள்ளலாம். அப்போ இந்த ஹதீஸுடைய நிலை என்ன? இந்த ஹதீஸ் முதலாவது ஹதீஸ் லஈஃப். எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியன் உச்சியில் இருக்கிற பொழுது பல் துளக்கவில்லை என்கிற ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ், ஆதாரத்தை எடுத்துக்கொள்ளவே முடியாது. சரி, அடுத்தது நேரடி தடை இல்லாட்டாலும் கூட
வாடை தடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு நிலையில ஒரு ஹதீஸை காமிச்சோம்ல, நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை கஸ்தூரி நறுமணத்துக்கு சமமானது அப்படின்னு கூடிய ஹதீஸை வைத்து இது நேரடி தடை இல்லாட்டாலும் கூட நம்ம அந்த வாடையை போக்குற மாதிரி ஒரு நிலையை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அதை தடுக்கிறாங்க. அதை பார்த்தாலும் கூட அதுவும் சரியான கருத்தாக இருக்க முடியாது. காரணம், அது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இல்லை, அந்த வாடை இல்லை. அந்த வாடை எங்கிருந்து வருது? பசியில இருந்தா, பசியில இருக்கிறனால குடல்ல இருந்து வரக்கூடிய வார்த்தை. இப்போ நம்மளாம் பசியில இருக்க மாதிரி பெரும்பதி நமக்கு அந்த மாதிரி வாடை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பல்ல ஒழுங்கா தேய்க்காதனால வாடை வரலாம், நமக்கு பசின்னு வாடைன்னு வராது. சகரில் நல்லா சாப்பிட்றோம், அது நோம்பு திறக்கிற வரைக்கும் அது போற மாதிரி தான் இருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால அந்த ஜவால் நேரத்துல குடலில் இருந்து வரக்கூடிய வார்த்தை, குடல்ல இருந்து வர்றதை நீங்க என்னதான் பல்ல தீட்டினாலும் அந்த வாடை வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த ஹதீஸ ஆதாரமா வைத்து அந்த முடிவுக்கு வர முடியாது அப்படின்ட்டு இந்த இரண்டு ஹதீஸுகளையும் தள்ளி வச்சுட்டு அப்ப என்ன முடிவுக்கு வர்றோம்? எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்ம பல் துளைக்க கொள்ளதான் ரமலானுடைய காலத்தில், அதான் சரியான ஹதீஸின் அடிப்படையில் உண்டான நிலை. அப்போ மிஸ்வாக்கு செய்வது என்பது ஒரு தடை இல்லாமல் எப்பொழுதும் செய்து கொள்ளலாம். நமக்கு துருவாடை வர்ற மாதிரி இருந்தால் உடனே பல்ல துளைக்கும். அப்போ அதனால பல்லுக்கும் உறுதியை கொடுக்கிறது, இவ்வளவு நன்மைகளும் இருக்கிறது. சரி, இது பல் துளக்கிற சம்பந்தமான விஷயங்கள். அடுத்து ஒதுவுடைய நிபந்தனைகள். முதல் 3 நிபந்தனை, ஒதுவுக்கு 3 நிபந்தனை. ஒன்று, முஸ்லிமா இருக்கணும். ஒருத்தர் காஃபிரா இருந்து ஒது செஞ்சுட்டு அப்புறம் களிமா சொல்லிட்டு அந்த களிமா சொன்ன உடனே அவர் அப்படியே தொழுகைக்கு வந்தா தொழுகை செல்லுமா? ஏன்? ஒது எப்போ செஞ்சார்? களிமா சொல்ல முன்னாடி செஞ்சார். அப்போ களிமா சொன்ன பிறகு ஒது செஞ்சிடணும். அப்போ முதல் ஷரத்து என்னன்னா, ஒது செய்யறதுக்கு ஷரத்து முஸ்லீமாக இருக்க வேண்டும். அடுத்தது அக்கில், புத்தி உள்ளவராக இருக்கணும். பைத்தியக்காரன் சரியா வராது. அல்லது ஒருவர் மயக்கம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒது செஞ்சார், திடீர்னு மயக்கம் ஆயிட்டா அப்புறம் தெளிவாயிட்டார், ஏற்கனவே ஒது செஞ்சதை வச்சு இப்போ தொழுகலாமா? தொழுகக்கூடாது. அப்போ என்ன ஷரத்துன்னா, அவர் புத்தி உள்ளவராக இருக்கணும் அந்த ஒதுவுடைய நேரத்தில். அந்த புத்தி ஒன்று மெண்டலாக இல்லாமல் இருக்கிறது, அல்லது மயக்கம் மாதிரியான அம்சங்கள் இல்லாமல் தவிர்க்கப்படும். 3வது தமீஸ். தமீஸ் என்று சொன்னால் பிரித்தறிதல். இது அவருக்கு அந்த சிந்தனை இருக்கும், பிரித்தறியக்கூடிய விஷயம் இருக்கணும். இது தண்ணீர், இது வெந்நீர், இது கல், இது மண், இது நெருப்பு அப்படின்னு பிரித்தறியக்கூடிய தன்மை உள்ள சிறுவராக இருத்தல். அப்போ அந்த அளவுக்கு ஒரு 5 வயசு உள்ள ஓது செஞ்சாருன்னா அந்த ஓது செல்லுபடியாகும். காரணம், அவருக்கு தெரியும் நல்லது கெட்டது, ஓரளவு அவருடைய இதுகள் புரிய அளவுக்கு உண்டான அந்த வயசு உடையவர். அப்போ இந்த 3 ஷரத்து ஒது செய்யறதுக்கு ஷரத்து. அப்புறம் ஒது செய்யறதுக்கு முன்னாடி உண்டான ஷரத்து இப்போ மேலே சொன்னதெல்லாம். ஒது செய்கிற நேரத்தில் நம்ம ஒதுவுக்கு போய் நின்றுட்டா முதல்ல நீயத், என்ன நம்ம செய்ய போகிறோமோ அந்த எண்ணத்தோட போகிறது நீயத். என்ன செய்ய தேவையில்லை, நான் வைத்துல் ஒதுவ, நம்மளாம் அந்த காலத்தில் அப்படி சொல்லுவோமா இல்லையா? நான் ஒசல்லி லில்லாஹி தஆலா சலாத்தல் இஷாஇ 4 ரகாத் இமாமா முஸ்தக்பிரல் கிப்லா இமாமன் அல்லது மஅமூமன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டும். அதே மாதிரி ஒது செய்யும் போது ஒது செய்கிறேன், வைத்தில் ஒதுவ, நான் ஒது செய்கிறேன் அப்படின்லாம் அந்த மாதிரி வாயால சொல்றது இல்லை. நீங்க போறீங்க, எதுக்கு, எங்க போறீங்க அப்படின்னு கேட்குறோம், நீங்க என்ன சொல்லுவீங்க? அவ்வளவுதான், அதான் நீயத். நீங்க போறதை ஒதுச்சறதுக்கு போறது அதான் நீயத். அப்போ நீயத்து பிரதானம். நீயத்து இல்லாட்டா இன்னமல் அமாலு பின்னியாத். நீயத்துக்கு ஒரே இடம். நீயத்துண்டால என்ன அர்த்தம் தெரியுமா? நினைத்தல்னு அர்த்தம். நினைக்கிறது வாயால சொல்றதா நினைக்கிறது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வாயால சொன்னாதான் அந்த நீயத்தை கூடும். அது எந்த இடம், எந்த அமல்? ஹஜ்ஜுக்கு மட்டும்தான். எஹ்ராம் கட்டும்போது
ஹஜ்ஜு நான் செய்கிறேன், ஹஜ்ஜம் உம்ரத்தன், லப்பைக் ஹஜ்ஜம் உம்ரத்தன் அப்படின்னு மனசுலையும் நினைக்கணும், வாயாலையும் மொழியணும். அந்த இடத்துக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வாயால மொழிஞ்சிருக்கிறாங்க. வேற எந்த இடத்திலும் தலஃபுஸ் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை, மொழிதல் என்பதே இல்லை, கல்புல நினைக்கிறதான். அப்போ ஒது செய்யறதுக்கு முன்னாடி ஒது செய்கிறேன்னு மனசுல நினைச்சாலே போதுமானது. எத்தனை சொல்லியிருக்கிறோம் நீயத்து. அடுத்தது, உடம்புல ஒது செய்கிற பகுதிகளில் தண்ணி படுவதை தடுக்கிற மாதிரியான ஏதாவது பெயிண்ட் இந்த மாதிரி இருந்தால் அதை முதல்ல நீக்கிடணும். இதெல்லாம் ஒது செய்யறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள். அப்போ பெயிண்ட் இருக்குது, அதில் தண்ணி படாதுன்னு தெரிஞ்சா அதை எடுத்துரும். 2 சொல்லியாச்சா. 3வது, ஒது செய்யும் போது தர்த்தீபா செய்யணும். தர்த்தீபுனா தெரியுதா? வரிசையா கையை கழுவிட்டு முகத்தை கழுவுறார், சரிதானே? உங்களதான் தம்பி, உங்களதான். நாளைக்கு சொல்றியா? கையை கழுவிட்டு முகத்தை கழுவுறார், சரியா? என்னது? முதல்ல முகம் கழுவிட்டு அப்புறம் கை. இதுக்கு பேர் என்னது? தர்த்தீப். அப்படி வரிசையா செய்யறது. அடுத்து முவாலாத்தா செய்யணும். தர்த்தீபு முவாலாத். முவாலாத்துன்னா தொடரா இருக்கணும். 2க்கு வித்தியாசம் இருக்கு, தர்த்தீபுக்கும் முவாலாத்துக்கும். இது என்ன தொடர்னா என்ன? முகத்தை கழுவிட்டு, நான் முகத்தை கழுவிட்டேன், கழுவுனே திடீர்னு மோடவி வர்றாரு, என்ன அப்படி இருக்கிறியா அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இப்போ நான் போய் கையை கழுவுறேன், கொடுமா? ஏன்? முடிஞ்சிருச்சு. முவாலாத் இல்லை, அதுக்கு பேர் முவாலாத், தொடர் இல்லை. தர்த்தீபும் இருக்கணும், தொடரும் இருக்கணும். அதாவது வரிசை கிரமமா இருக்கணும், தொடரா இருக்கணும். சரிதானே? தொடருங்கிற வார்த்தை சரியா இருக்கா? புரியுதா? அப்போ தொடரா இருக்கும். ஒவ்வொரு உறுப்புக்கும் அதில் இப்போ இங்கே ஒது செஞ்சுட்டு அங்கே முகத்தை கழுவிட்டு அப்பா பள்ளியில் போய் கையை கழுவுறேன், செல்லாது. இல்லை அப்புறம் தான் முகத்தை கழுவுனானே, ஒதுவே செல்லாது. ஏன்? முவாலாத் இல்லை. அப்போ இது பிரதான ஷரத்து. ஒது செய்கிற பொழுது ஒதுவுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய ஷரத்து 3. ஒது செய்கிற நேரத்தில் நீயத்து, உடம்புல ஒது தண்ணி படுற தடுக்கிற, ஒதுவுடைய உறுப்புகளில் தண்ணி படுறதை தடுக்கிறத நீக்கிறது. அடுத்ததாக தர்த்தீபா செய்யணும், முவாலாத்தா செய்யணும், அதை வரிசை கிரமமா செய்யணும். அதே போல அதுக்கு எந்த விதத்திலையும் தொடர் அறுந்து போகாத அளவுக்கு செஞ்சுக்கிறோம். இது கவனிக்க வேண்டிய, ஒதுவில் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள். சரி, இப்ப அடுத்தது ஒது செய்கிற முறை. நமக்கு நேரம் இடம் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ப இதுல நிக்கட்டும், இது வரைக்கும் இருக்கணும். இப்ப நம்ம அடுத்தது எப்படி ஒது செய்யணும் அப்படிங்கிறத செயல் வடிவத்தை ஹதீஸை படிச்சுட்டு அதை எப்படி ரசூலுல்லாஹ் எப்படி ஒது செஞ்சாங்க, நமக்கு அப்படி ஒது செஞ்சாதான் என்ன நன்மை கிடைக்கும்? சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுங்க. அதனால அது ஹதீஸ் கொஞ்சம் நீண்ட ஹதீஸா இருக்குது, பாதியில நின்றோம். அதனால இதுல நிறுத்திக்கிறோம்.